அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. யார் அவன்? சாமர்த்தியமும் ஆற்றலும் நம்முடைய முதல்வருக்கு உண்டு. ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டை நோபடி. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. எனக்குமே ஒண்ணுமே புரியலங்க. நேற்று சுண்டிவில பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு, சென்னையில் வைக்கப்பட்டுள்ள பதாகை அப்படிங்கிற செய்தி. நிச்சயமாக இந்த பிளெக்ஸை வச்சவன் 200 ரூபா கொத்தடிமையாக தான் இருப்பான். அதுவும் எப்படிப்பட்ட கொத்தடிமையாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிற கொத்தடிமையாக தான் இருப்பான். இப்படிப்பட்ட பிளெக்ஸ் எல்லாம் வச்சு தமிழக மக்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாயமான பிம்பத்தை திமுக காரவங்க ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, உண்மையிலே இந்த திமுக கார பசங்களுக்கு இருமொழி கொள்கை மீது மிகப்பெரிய காதல் இருக்கு, மிகப்பெரிய பற்று இருக்கு அப்படின்னா இந்த பிளெக்ஸை கொண்டு போய் எங்க வைக்கணும்? நியாயமா தர்மமா இந்த பிளெக்ஸை இவங்க எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகள் நடத்துறாங்கல்ல ஹிந்தி பள்ளிக்கூடம், அது முன்னாடி வைக்கணும். அதுவும் எப்படி வைக்கணும்னா, உங்களுடைய பள்ளிக்கூடத்துல தமிழே இல்லை, அப்புறம் எதுக்குடா, என்ன வெங்காயத்துக்குடா நீங்க மும்மொழியை சொல்லி கொடுக்குறீங்க, என்ன வெங்காயத்துக்குடா ஹிந்தியை சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த சன்சைன் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளெக்ஸை வச்சா நம்மளே இவங்கள பாராட்டலாம். ஆனா ஊரை ஏமாத்துறதுக்காக நாடகத்தை போடுறாங்க பாருங்க, காரி துப்புற மாதிரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, பிரபல கேபிள் தயா பொய் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காத ஜென்மம் என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கறத கேளுங்களேன். வாங்குறாங்க இல்லாட்டி பாருங்க, ஹிந்தின்னாங்களே உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க? இன்னைக்கு பாருங்க, எல்லா வேலையும் வந்து யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பிறக்கிறான், கக்கூஸ் கழுவுறான். இதாங்க ஹிந்தி படிப்பு. என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த ஒட்டுமொத்த திமுக கும்பலோட பிரச்சாரமும் இது மாதிரி தான் இருக்கு. இந்த கேபிள் தயா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்த திராவிட அரசியல்களோட பிரச்சாரமும் இது மாதிரி தான் இருக்கு. யோ, பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்தில் மும்மொழி இருக்க, அதை சாதாரண அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுங்கயா அப்படின்னு சொன்னா, ஐயோ ஹிந்தி திணிக்கிறாங்க, ஹிந்திக்காரவங்க ஹிந்தி படிச்சுட்டு இங்க தானே வேலை பார்க்கறாங்க, இங்க வந்தானே கொத்தனார் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத மாதிரி பேசுறாங்க. ஆனா இதே திமுக என்ன பண்ணாங்க, கடந்த தேர்தலின் போது பீகாருக்கு போய் ஹிந்தி பேசுற, அதுவும் பூநூல் போட்ட ஒரு பிராமணரை அழைச்சிட்டு இங்க தேர்தல் யுக்திகள் எல்லாம் கையாண்டாங்க. இதுதான் திமுகவோட ஹிந்தி எதிர்ப்பு லட்சணம். இப்படி பெரிய ஹிந்தி எதிர்ப்பு அப்பா டக்கர் மாதிரி பெரிய புடுங்கி மாதிரி பேசுற இதே கேபிள் தயாநிதி மாறன் தனக்கு எப்படி மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சது, கருணாநிதி எதற்காக எனக்கு மத்திய அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு வாய்க்கூசாம பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கூட இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு, பாருங்க. தலைவர் கலைஞர் மந்திரி அமைச்சர் பதவி பெற்றார். அதுக்கு காரணம் எனக்கு ஹிந்தி தெரியும், நான் ஹிந்தியில பேசுவேன், அதனால தான் எல்லாரும் சகஜமா பேசி மத்தியில தமிழ்நாட்டுக்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்ததாக சொல்றேன். எப்படா யோ, எப்படி உங்களாலலாம் ரொம்ப சகஜமா இப்படி பேச முடியுது? வாயில கொஞ்சம் கூட கூச்சமாச்சமே இல்லாம, எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் எனக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சது, நான் ஹிந்தியிலே சகஜமா பேசி திட்டங்களெல்லாம் வாங்கிட்டு வருவாராம், அதனால தான் இவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு ஹிந்தி படிக்கிறவங்க இங்க பாத்ரூம் கொழு வராங்க, இங்க கொத்தனார் வேலையை பார்க்க வர்றாங்க அப்படின்னு வாய்க்கூசாமி எப்படிடா பேசுறீங்க? இதுதான் திமுகவோட ரெட்டை வேடமே. தனக்கு ஹிந்தி தெரியலாம், தன்னுடைய பசங்களுக்கு பிரெஞ்சு தெரியலாம், அதாவது தமிழ் நம்முடைய தாய்மொழியை தவிர எல்லாமே தெரியலாம். ஆனா ஏழை பாலங்களுக்கு மட்டும் மும்மொழி தெரியக்கூடாது, அவங்களுக்கு மூன்றாவது லாங்குவேஜ் எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதா திமுக காரங்களோட வன்ம புத்தியா இருக்கு. இதை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை. அடுத்து பாத்தீங்கன்னா, ஓசிசோர ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. நாடு போயிட்டு இருக்க நிலைமையில இவங்களெல்லாம் கருத்து சொல்ல எவன்டா கேட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதையும் கேளுங்க. நாற்காலி தானே வர வேண்டுமே தவிர நாற்காலியை நாங்கள் தேடி போக மாட்டோம், மக்கள் தருவார்கள் என்று சொல்லக்கூடிய உணர்வை அவர்கள் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். ஓஹோ, இதெல்லாம் நாங்க நம்பணும். ஓசி சோறு, உனக்கு சோறு கிடைக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவ, ஆனா நாங்க நம்பணுமா அப்படின்னு இந்த வீடியோவை மக்கள் இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அதாவது திமுக காரவங்களுக்கு நாட்காலி ஆசை இல்லையா, நாட்காலி வர்ற வரைக்கும் மக்கள் கொடுக்கிற வரைக்கும் இவங்க அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்களாம்.
என்ன மாதிரி அடிச்சு விடுறாங்க பாத்தீங்களா? ஒரு இடைத்தேர்தல் வந்தாலே நாக்க தொங்கு போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 10 அமைச்சர் 20 அமைச்சர் களத்தில் இறங்குறாங்க. கட்டுக்கட்டாக காந்தி நோட்டை வாரி இறக்கிறாங்க. ஆனா இப்படி எல்லாம் செஞ்சுவிட்டு எங்களுக்கு நாட்காலிக்கெல்லாம் ஆசையே இல்லை அப்படின்னு. அதுவும் பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் பீகார்ல இருந்து பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஹிந்திக்காரனை கூப்பிட்டு வந்து வேலை பார்க்குறாங்க. இவ்வளவு கொடூரங்களை செஞ்சுட்டு, இவ்வளவு அக்கப்போர்களை செஞ்சுட்டு எங்களுக்கு பதவி ஆசை கிடையாது, எங்களுக்கு நாட்காலி ஆசை கிடையாது அப்படின்னு எப்படி பேசுறாங்க பாருங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாம பேசணும்னா அது ஓசி சோறால தான் முடியும் அப்படிங்கிறத அது நிரூபிச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் கண்ணீர் விட்டு கதை இருக்காப்ல. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா விசிகா கொடியை ஏற்றும் போதுதான் சட்டம் பேசுவார்கள். 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்கள் இருந்தும் நம்மால் கட்சி கொடியை கூட ஏற்ற முடியவில்லை அப்படின்னு, என்ன கட்சி கொடியை ஏற்ற விடலையே அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி இருக்காப்ல. இப்படி கதற நேரத்திலையும், இப்படி கண்ணீர் விட்டு மனவலியை வெளிப்படுத்துற நேரத்தில் கூட இன்பாவுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்க கூடாது, உதயநிதிக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்க கூடாது, திமுகவுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்க கூடாது, அவங்கள நம்ம குற்றமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கு இந்த பிளாஸ்டிக் சேர் திருமா. இப்படி கொடியேற்ற முடியாததுக்கான காரணத்தை எப்படி திரும்ப உருட்டி இருக்கு? திராவிடத்துக்கு வலிக்காம உருட்டி இருக்கு. அம்பேத்கரின் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரவில்லை என்பதே கசப்பான உண்மை. என்னையா இது? சம்பந்தமே இல்லாம உருட்டி இருக்காப்ல. அம்பேத்கர் சட்டம் மேதை, அரசியலமைப்பு சட்டம் அப்படி சம்பந்தமே இல்லாம உருட்டி இருக்காப்ல. உண்மையிலேயே இந்த திருமாவளவனை கொடியேற்ற விடாம யார் தடுத்திருப்பா? சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள்கிட்ட அவங்க கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு மறுத்திருப்பாங்க. அந்த காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? நம்ம சர்வாதிகாரியோட கட்டுப்பாட்டில் இருக்கு. நியாயமா பார்த்தா திருமாவளவன் என்ன பண்ணிருக்கணும்? சர்வாதிகாரியா உண்டே இல்லை அப்படின்னு கிளின்னு கிழிச்சிருக்கணும். ஆனா பிளாஸ்டிக் சேரோட விசுவாசத்தினால சர்வாதிகாரியை பாதுகாக்கிற மாதிரி பேசியிருக்காப்ல. மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இப்படி காலம் ஃபுல்லா பிளாஸ்டிக் சேருக்காக நீங்க வந்து ஜிங்ஜாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பிளாஸ்டிக் சேர் தான், நீங்களாம் தப்பிக்கவே மாட்டீங்க, திருந்தவும் மாட்டீங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு காரி துப்பிட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொடூரமான ஒரு செய்திங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க மலை கிராமத்தை சேர்ந்த அரசு பள்ளி சிட்டார்கள் 34 பேரும் ஆசிரியர்கள் 6 பேருடன் விமானம் மூலம் சென்னை வருகை. டிஎன் பாளையம் திமுக ஒன்றிய செயலாளர் சிவபாலன் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார். ஏண்டா 200 ரூபா ஊபிஸ் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? மலை கிராம மக்கள் கரண்ட் இல்லாமல் இன்னும் சிரமப்பட்டு இருக்காங்க. சமீபத்தோட நம்ம பார்த்துருப்போம், சாலை வசதி இல்லாமல் அந்த மக்கள் வந்து யாரோ இறந்து போனவங்கள தோல்ல தூக்கிட்டு போற கன்றாவியான காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் விளம்பரத்துக்காக ஒரு நாள் அந்த குழந்தைங்களோட படிப்பு போச்சு, அந்த குழந்தைங்களோட கல்வி போச்சு. அந்த குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னா யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து உங்க விளம்பரத்துக்காக இப்படி பண்றீங்களடா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு காரி துப்பிட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுண்டி ஒரு செய்தி வெளியிட்டான். என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஐஐடிக்கு வருகை தரும் ஒன்றிய இணை அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவரணி திராவிட மாணவர் கழகம் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். என்னது மாணவர் அணியா அப்படின்னு அந்த போட்டோவை ஜூம் பண்ணி 360 ஆங்கில சுத்தி ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஒரு மாணவரையும் காணா, ஒரு இளைஞரையும் காணா. அந்த போராட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 வயசு இருக்கும் போல இருக்கு. எல்லா பயலுக்கும் சொட்டை விழுந்திருக்கு, எல்லா பயலோட முடி நரைச்சு போய் கிடக்கு. அதுவும் முடி கருப்பாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா டை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ கேவலமான நரேட்டிவை இவ்வளோ கஷ்டப்பட்டு திமுக செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? தமிழக மக்கள் வந்து மும்மொழியை எதிர்க்கிறாங்க, மாணவர்கள் வந்து கருப்பு கொடிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு கிழவங்களை வச்சு இது பேசாமல் இங்கே போட்டிருக்கலாம், உண்மையாக போட்டிருக்கலாம். கிழவன் அணி கிழவி அணி எல்லாருமே வந்து இதை எதிர்க்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டால் கூட மக்கள் டீசெண்டாக போயிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் கண்ணா பின்னாடி காரி துப்பிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ செம வைரலாக போயிட்டுருக்கு. இந்த பன்ருட்டி வேல்முருகனா டோல்கேட் வேல்முருகனா அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட அந்த பிறந்தநாள் வாழ்த்து மேடல பயங்கரமாக கூவுற வீடியோ. கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யால அப்படின்னு சொல்ற அந்த காமெடிக்கு பக்கவா பொருந்திருக்கு. அதையும் பாருங்க. இன்றைக்கு உலகம் வியந்து பார்க்கிற ஒரு மாபெரும் மக்கள் தலைவனாக, ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் பேர் இயக்கத்தை நடத்துகிற இயக்கத்திற்கு தலைமையேற்று தன்னுடைய அமைச்சரவையில் இதுல அந்த துரைமுருகனோட ரியாக்ஷனை பாருங்களேன்.
யோ நமக்கு மேல கூறாயா உலக தலைவராயோ என்னையா அப்படிங்கிற மாதிரி அந்த ரியாக்ஷன் இருக்கு. இந்த வீடியோவை எனக்கு தமிழக மக்கள் கண்ணா பின்னான்னு காரி துப்பிட்டு வராங்க. குறிப்பா இந்த மும்மொழி கொள்கையில தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. 1 கோடி பேர்ட்ட நாங்க கையெழுத்து வாங்க போறோம், அந்த இயக்கத்தை தொடங்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. 3வது மொழி நம்முடைய மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். சென்னையில் நிகழ்வில் நான் பங்கேற்கின்றேன். தமிழகம் முழுவதும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள். அன்னைக்கு ஒரு வெப்சைட்டும் லான்ச் பண்றோம். 2 விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடக்கும். இன்னைக்கு காலையில சென்னையில் நம்முடைய தலைமை அலுவலகத்தில் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், எல்லா தலைவரோடு சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வெப்சைட் மூலமா நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஆதரவு கொடுக்கறவங்க போடலாம். அதே போல ஃபீல்டில் ஃபார்ம்லையும் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். இது மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்படக்கூடிய இயக்கம் மார்ச், ஏப்ரல், மே கடைசி வரை முழுமையாக இந்த இயக்கம் நடக்கும். எங்களுடைய இலக்கு 1 கோடி கையெழுத்து. 1 கோடி கையெழுத்தை தமிழகத்தில் வாங்கணும். அதை மாண்புமிகு ஜனாதிபதி அவங்க கிட்ட கொடுக்கணும் என்பது எங்களுடைய விருப்பம். அதனால அந்த 2 அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு. இந்த பதிவை இன்னைக்கு போடல, 2019 போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியின் விளம்பர மோகத்தால் உயிரிழந்த சகோதரி சுபஸ்ரீயின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தேன். நம்முடைய ஆறுதல் அவர்களை தேற்றாது என்ற போதிலும் உயர் நீதிமன்றத்தில் திமுக சார்பில் பேனர் வைக்கப்படாது என்று தாக்கல் செய்த பிரமாண பத்திர உறுதிமொழியை என் ஆறுதலாக கூறினேன் அப்படின்னு சொன்னாரு. நம்மளாம் சில்லறை செதற விட்டோம். எப்பா, உண்மையிலேயே திமுக மாதிரி ஒரு கட்சி இல்லையா, உண்மையிலே ஒரு ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுயா, அவர் சொன்னார்னா உறுதியா இருப்பாரியா அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழகமும் சில்லறை செதற விட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இதே முதலமைச்சரோட பிறந்தநாள் விழாவுக்கு திமுக காரவங்க ஃபிளெக்ஸை வச்சு மக்களுக்கு எப்படி இடையூறு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். எவ்வளவு சுத்தி சுத்தி வச்சிருக்காங்கயா. ஒரே இடத்துல பாருங்க, மக்களோட கடைக்கு போடாம அதை தடுக்கிற மாதிரி என்னென்ன அட்டூழியங்களை பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பயங்கரமான அட்டூழியங்களை பண்ணியிருக்காங்க. ஆனா எப்படி கடந்த காலகட்டங்களில் இதே திமுக எப்படி உருட்டுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் திமுகவோட ஸ்டைலு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கண்ணா பின்னாடி போய் சொல்ல வேண்டியது. நீட்டை ஒழிப்போம், நான் அங்கே ஒழிப்பேன், ஜப்பானை ஒழிப்பேன், ஆஸ்திரேலியாவை ஒழிப்பேன் அப்படின்னு கண்ணா பின்னாடி வாக்குறுதி அளிக்க வேண்டியது. ஆனால் வந்ததுக்கப்புறம் மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அல்வா, இருட்டுக்கடை அல்வாவா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அப்பா அப்படின்னு அப்ளிகேஷனை வெளியிட்டாங்கல்ல, அதை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சிருக்காரு. அந்த வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு. அது அப்பா இல்லைன்னா அப்பத்தா. ஏன்னா அது கரெக்டா பாருங்கன்னா, அது அப்பான்னு வராது. நீங்க கரெக்டா அது போட்டீங்கன்னா அது அப்பத்தான் வரும். அப்பத்தானா என்னன்னு தமிழ்நாடு தெரியும். ஏன்னா நம்ம ஊர்ல தான் அப்பத்தாங்க. அது வரக்கூடாதுங்கிறதுக்காக பாதி தமிழ் பாதி ஆங்கிலத்துல போட்டு அது அப்பா ஆப்னு மாத்திருக்காங்க. அதுலயே எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றாங்கன்னு பாருங்க. அது ஆக்சுவலா அது அப்பத்தா ஆப். அதை வச்சு இவங்க பண்றதே பண வசூல். எனக்கு எல்லா இடத்துலயும் நம்முடைய ஸ்கூல் நடத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அந்த வேட்டை பண வசூல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல 2021க்கு முன்பு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் இருந்துச்சு. இவங்க வந்த பிறகு வருஷத்துக்கு ஒருக்கா. அதனாலதான் மத்திய அரசு இன்னைக்கு பர்மிஷனே தூக்கிட்டோம். நாங்க ஏன் தூக்கணுங்கன்னா, போன வாரம் பர்மிஷனே தூக்கியாச்சு. இனி மாநில அரசு சிபிஎஸ்இக்கு நீ அங்கீகாரமே கொடுக்க வேண்டாம். நீ கொடுக்கறதுக்கான அறிவிப்பை தூக்கிய நீ 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வசூல் பண்ற, எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? அது ஒன்றுங்கண்ணா. இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.